வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், குட் மார்னிங் கைஸ். அப்போது இன்றைக்கி வந்து ஊட்டியில் வந்து டே த்ரீ பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்போ 8:30 ஆகுது. நாங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு, ஒரு ஹோட்டலில் வந்து முடிச்சாச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்ட 3 நாளுமேவும் அதாவது ஊட்டி சர்க்கிளில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் பிரபுன்னு சொல்லி தான் ஒரு ஹோட்டலாக நாங்கள் சாப்பிட்ருந்தோம். சாப்பாடு எல்லாமே தரமாக சூப்பராக, எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரீசனபிள் ப்ரைஸில் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியேவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஸோ நாங்கள் இப்போ கர்நாடகா கார்டன் போகலாங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ கர்நாடகா கார்டன் போகலாம் வாங்க. ஸோ காய்ஸ், அப்போது இன்றைக்கி காலையில் வந்து இப்போ 9:45 ஆகிடுச்சு டைமு. இப்போ கர்நாடகா கார்டன் வந்திருக்கோம். கார்டனுக்கு வந்து உள்ளே வந்தாச்சு. ஏன்னா பொட்டானிக்கல் கார்டன், கர்நாடகா கார்டன் வந்து எல்லாம் சார்ஜஸ்லாம் எல்லாம் என்ட்ரி டிக்கெட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் 100 ரூபா தான் வாங்கினாங்க, இங்கேயும் 100 ரூபா தான் வாங்குறாங்க. அண்டு சில்ட்ரனுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. 5-6 வயசுக்கு உள்ளே இருந்தால் அது ஃப்ரீ. அண்ட் கார் பார்க்கிங் வந்து 80 ரூபா, காருக்கு வந்து 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ காய்ஸ், நாம் இப்போ உள்ளே வந்திருக்கிறது வந்து கர்நாடகா கார்டன் தான் வந்திருக்கோம். கர்நாடகா கார்டன் வந்து ஒரு விதத்தில் வந்து பொட்டானிக்கல் கார்டனை விட நல்லாவே இருக்குது. நல்லா க்ரீனிஷாக நல்லா இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டனுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச பொட்டானிக்கல் கார்டனுக்கு கர்நாடகா கார்டன் எவ்வளவோ பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அங்கே உள்ள ஒன்றுமே இல்லை, பெருசாக பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 2 கிளாஸ் ஹவுஸில் மட்டும் கொஞ்சம் வெரைட்டியான கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்நாடகா கார்டன் வந்தீங்கன்னா நல்ல சைட்டு, சூப்பர் சைட்டு, பார்க்குறதுக்கு நல்ல வியூ நல்லா இருக்குது. இப்போ கூடுதல் வந்து எல்லாருமே வந்துட்டு இருக்கிறது வந்து பொட்டானிக்கல் கார்டனை விட கர்நாடகா கார்டன் தான் அதிகமாக விரும்பி வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கர்நாடகா கார்டனுக்கே நாங்கள் வந்திருப்போம். காய்ஸ், கர்நாடகா கார்டனில் வந்து நான் கூட கீழே தான் இருக்குமோன்னு நினச்சேன். மேலே வர நல்லாவே இருக்குது. மேலெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது காய்ஸ். பாருங்களேன், அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கீழேயும் ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே போனால் தான் தெரியும். நான் இது வரைக்கும் நான் மேலேயே தான் சுற்றிட்டு இருக்கேன், கீழே போகலை. கீழே போய் நான் காமிக்கிறேன். கைஸ், இங்கே வந்து எல்லா நாளுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லா நாளுமே வேலை செஞ்சு கார்டனை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா சீசனுக்கு மட்டும்தான் கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அங்கே அது மாதிரி கிடையாதுங்க. இங்கே வந்து எல்லா நாளுமே வேலை செஞ்சு நல்லா நீட்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ நான் காட்டுற இடம் பார்த்திங்கன்னா புல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. அதுக்குள்ளே குட்டியாக ரூமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி ரூமாக இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். இருங்க, நாங்கள் இப்போ அங்கே தான் போக போகிறேன், வாங்க காட்டுறேன். அப்புறம் ஃபுட்பாத்தை விட்டுட்டு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணியிருக்காங்க. ரூம்ஸ் மாதிரியே இருக்குது உள்ளே. பார்த்தீங்கன்னா இந்தா தெரியுதுங்களா, இந்த மாதிரி ரூம்ஸ் மாதிரியே இருக்குது. உள்ளே வந்து பார்க்கலாம். நான் இப்போ இவ்வளோ நேரம் ஃபுட்பாத்தில் தான் நடந்துகிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் உள்ள ரூம்ஸு வெளியே வந்து அந்த பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுது, உள்ளே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் ரூம்ஸாகவே இருக்குங்க, சின்னதாக அழகாக. ஆனால் ரொம்ப மெனக்கெட்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. வாங்க இதை விட்டு வெளியே போகலாம். அப்படியே போகும். நிறைய இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. பொட்டானிக்கல் கார்டனை விட நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்த முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம கிட்டேயே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச அது கிணறு மாதிரி தெரியுது. அந்த கிணத்துலேருந்து பைப் கனெக்ஷன் எடுத்து அந்த தண்ணி வந்து அந்த மாதிரி சுற்றி விழுகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு சின்ன பாலம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம லண்டன் பிரிட்ஜை வந்து தூரத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏகதேசம் அந்த ஸ்டைல் இருக்குது. ஓகே, இது பாருங்கள், ரொம்ப கிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு வாட்டர் ஃபால் செட்டப் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து அப்படியே வர்றது மாதிரி இது நம்ம தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி இருக்குது கைஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய கோய் கார்ப்ஸ்லாம் விட்டு வச்சுருக்காங்க. கோய் ஃபிஷ்ஷு, ஜாப்பனீஸ் கோயெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. காமிக்கிறேன் பாருங்களேன். நார்மல் கோய்ஸ் இருக்குது, ஜாப்பனீஸ் கோய் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய கண்ணில் பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அது மாதிரி அந்த பக்கமும் இருக்குது. இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா
தெரியுதுங்களா? இங்கே தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கையை வச்சு அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. அவ்வளோ டெம்பரேச்சர்லேயும் இந்த மீன்லாம் இருக்குன்னா அது அந்த மீனை தான் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். கைஸ், இப்போ தெரிகிற பாலத்துக்கு மேலே தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். அதுக்கு உண்டான வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே ஒரு ஸ்டெப்பு மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகணும். பாலுங்க மேலே ஏறி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் போகணும். கைஸ், அங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி கட்டி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நின்று நம்ம சுற்றி பார்த்தோம்னா அந்த டீ எஸ்டேட்டில் அப்படியே ஃபுல்லாக நல்லா சூப்பராக தெரியும். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த சர்க்கிள் நடுவில் சென்டராக நிற்கிறேன். நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். செமையான ஒரு வியூவாக இருக்குது. இந்த டீ எஸ்டேட்லாம் அப்படியே தெரியும், தேயிலை தோட்டம்லாம் அப்படியே தெரியும், அந்த பாலமும் அப்படியே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் கர்நாடகா கார்டனுக்கு உள்ளேயே கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த புல்லெல்லாம் வெட்டி மிஷின் வச்சு நல்லா நீட்டாக வெட்டிகிட்டு இருக்காங்க. கைஸ், இப்போ நான் சொன்ன அந்த பாலத்துக்கு உள்ளே நம்ம உள்ளே போய் நடந்து போயிட்டுருக்கோம். அதோட என்ட்ரி இங்கே தான் இருக்குது. செமையாக இருக்குது, செம்மையான வியூவாக இருக்குது. இந்த பாலத்தில் நின்று பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்ல வியூவாக தான் இருக்கும். நிறையா பேர் ஆளுங்கள்லாம் இங்கே தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ. அப்படியேவும் அந்த கர்நாடகா கார்டன் ஃபுல்லாகவே நாம் இந்த பாலத்திலேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பாலத்திலேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க கைஸ். லைட்டாக ஆடுது. ஒரு சின்ன ஒரு மைல்டு ஒரு பயமாக தான் இருக்குது, சின்ன பயமாக தான் இருக்குது. லேசாக அப்படியே ஆடுது. இருந்தாலுமே நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. காய்ஸ், அப்போ அந்த பாலத்து மேலே தான் நின்றுட்டு இருக்கேன். பாலத்திலேருந்து நான் பகுதி தூரம் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து அந்த பாலத்தில் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா பாலத்தை கடந்துடலாம். இந்த பாலம் லைட்டாக ஷேக் ஆகிறதுனால அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அப்படியேவும் பாலத்தை விட்டு வெளியே போகிறதுக்கே மனசு இல்லை. ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இந்த பாலத்தோட ஹைட்டில் இந்த பாலத்து மேலே நின்று பார்த்தாலே எல்லாமே ஒரு விதம் கவர் பண்ண முடியுது. ஓகே கைஸ், ரொம்ப நேரமாக அந்த பாலத்திலே நின்றுட்டு இப்போ பாலத்தை விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போன உடனே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு விதம் எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வந்துருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். செம்ம அட்ராக்டிவ்ஸாக இருக்குது. நான் உங்களுக்கு திருப்பி வச்சு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், நான் பாருங்கள் கைஸ். எல்லாமே செம்மையாக இருக்குது. பூவெல்லாம் நம்ம வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே நல்லாவே இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சுற்றி வந்துட்டு திருப்பி என்ட்ரன்ஸுக்கு வர வழியில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. மறக்காமல் ஊட்டி வரவங்க வந்து கர்நாடகா கார்டன், ஜஸ்ட்டு கர்நாடகா கார்டனை கொஞ்சம் அப்படியே விசிட் பண்ணிட்டு போங்க கைஸ். அப்போ நம்ம கர்நாடகா கார்டன்லேருந்து வெளியே போகிறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. இப்போ எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஊட்டி ட்ரிப்பு 3ஆவது நாள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரிப்பை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறது மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து கர்நாடகா கார்டனை விட்டு வெளியே போனோன்னு அப்படியே சாப்பிட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் தலശ്ശേരി திருப்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். நாங்கள் இங்கேருந்து பரப்புறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.